என்னே சிரிங்கண்ணே ரெண்டு பேரும். ஏக்கா சிரிங்கக்கா, சிரிச்சா தானே போட்டோ வீடியோவும் நல்லா இருக்கும். ஓயாம சொல்லிட்டே இருக்க முடியுமா? நல்லா சிரிச்சுட்டே நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சவே எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாவ. நீங்க என்னடானா உம்முன்னு இருக்கிய, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கு. ரெண்டு பேரும் சிரிங்க. என்னே அக்காவை சிரிக்க சொல்லுங்க. சரோஜினி அதான் போட்டோகிராஃபர் சொல்றாருல சரி. ஏனே என்னன்னே சொன்னிய? அந்த அக்கா சோகமாயிட்டாவ. நீ எதுக்குல இப்படி சோதிச்சிட்டு இருக்கா? இருக்கதே எடு. ஏனே நல்லா இருக்காதுனே, அப்புறம் நீங்க தான் ஏசுவிய. இந்த போட்டோகிராஃபர் நல்லாவே எடுக்கல, அப்புறம் அவனுக்கு ரூபாயே கொடுக்க கூடாதும்பிய. இது என் வேலைனே, ஒழுங்கா சரிங்க, அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும். ஏக்கா தாய் வீட்டு பிரிஞ்சு போறமே நினைச்சு வருத்தப்படாதங்க. உங்களுக்கு சூப்பர் மாப்பிள்ள கிடைச்சிருக்காருக்கா, சரிங்கக்கா. ஏனே சொல்லுங்கண்ணே. சரோஜினி உங்க வீட்டை விட்டு வர்றதுன்னு நினைச்சா வருத்தமா இருக்கும். வருத்தப்படாதம்மா, சந்தோஷமா இரு சரி. இல்லன்னா அந்த போட்டோகிராஃபர் விட மாட்டான். இப்ப எப்படி இருக்கு முகம்? டவுசர் வாட்ச் லைட் எரியுது. இப்படியே சிரிச்சிட்டே இருங்க பாப்பா, நான் ஒரு 10 ஸ்டில் எடுத்துறியே. என்ன அப்படியே அக்கா கைய பிடிங்க. ஏல கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், பிறகு பாத்துக்கலாம். உன்னால என்ன போட்டோ எடுக்க முடியுதோ அதை எடுத்தா போதும். ஏனே கைய தானே பிடிக்க சொன்னேன், இல்லன்னா தோலையாவது பிடிங்கனே, போட்டோக்கு நல்லா இருக்கும். ஏக்கா அப்படியே அண்ணன் முகத்தை கொஞ்சம் எட்டி பாருங்க. ஏனே அக்கா முகத்தை பாருங்கண்ணே. ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாருங்க போதும். அப்படியே நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னே. ஜோடி பொறுத்த பிரமாதமா இருக்கு. போட்டோகிராஃபர் எடுத்தது போதுமா? இருங்கண்ணே, ஒரு ஒருத்தர் வந்து நிப்பா, போட்டோ எடுக்கண்டாமா? யாரையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். எப்ப நில்லுப்பா, வந்தவொடனே எடுத்துட்டு போ. சரிங்கண்ணே. ஏமா அக்கா வரட்டுமா? ஏ கோமா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஏக்கா அம்மா உன் மேல கோவமா இருக்கா. என்னது கோவமா இருக்காளா? நான் அவளுக்கு மேல கோவமா இருக்கேன்னு சொல்லி வை. என்ன பண்ண தெரியுமா இவ? ஏ கோமா, உனக்கு மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கா? நீ பெத்த பிள்ளை ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு என்னைய காப்பாத்து காப்பாத்து கதறிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒரே நிமிஷத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா. எதுக்கு இப்படி பண்ண கொம்மா? கோமா, நான் ஒன்னும் ரூமுக்குள்ள போய் அடைச்சிட்டு படுத்து கிடக்கல. உன்னை பார்த்தவனே ஒளிச்சு கிடக்கல. எங்க அத்தை கூப்பிடியாவனி சரோஜா சொன்னா, அதுக்கு தான் அந்த ரூமுக்குள்ள போனேன். யாரோ வந்து என் தலையில அடிச்சு என்னை படுக்க வச்சுட்டு ரூமை பூட்டி போட்டு போயிட்டாவ. நானே அப்பதான் மயக்கத்துல இருந்து தெரிஞ்சு நீ காப்பாத்து காப்பாத்து கோமான்னு கூப்பிட்டு கிடந்தேன். ஒரு வார்த்தை பெத்த பிள்ளை கூப்பிடியால் நின்று கவனிச்சியா நீ? உன் பிரச்சனை தான் உனக்கு பெருசா போச்சுன்னு புலம்பிட்டு ஓடி வந்துட்டா. அதுக்கு பிறகு என் புருஷன் தான் கூப்பிட்டதை கேட்டு ஓடி வந்து சாவி வாங்கிட்டு வந்து திறந்து விட்டுருக்காரு. வந்து பேசுறதுக்கு வந்தா ஏசிட்டு கிடக்கா. கதை சொல்லிட்டு இருக்கேன் கதை. லூசுக்கம்மா, யாரும் இனி அடிச்சு படுக்க வச்சு பூட்டி வச்சுட்டாவ. என் பிரச்சனை இப்படி இருக்கும்போது உன் பிரச்சனை தான் பெருசுன்னு பேசிட்டு தெரியா. நல்லா இப்ப மட்டும் கேளு. அப்பயே திறந்து விட்டு இருந்தா போய் கேட்டாது இருந்திருக்கலாம். என்ன இப்ப கேட்டு என்ன நியாயம் கிடைச்சிட போகுது? போகம்மா, எனக்கு வாயில் நல்லா வந்துட போகுது. நானே டென்ஷன்ல இருக்கேன். எம்மா நீ பண்ணது தப்பு தானே, அக்காவும் கோவத்துல இருக்கா. என்னது கல்யாணம்
கல்யாணத்தை நிறுத்த போறியா? கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க நேரத்துல எப்படி கல்யாணத்தை நிறுத்துவ கொம்மா? உன் பாசத்துல பாயசத்தை தான் ஊத்தணும். அவ்வளவு நேரம் கடந்து கதட்டு கிடக்க கதவை திறக்காம இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த போறேன் காதுகுத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. போம எனக்கு போய் நீ அம்மா பிறந்துக்க பாரு உன்னையதான் சொல்லணும். ஓடி பேர் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த கல்யாண வீட்டுல நிக்காத. என்ன சொல்ற நீ? என்ன சாப்பிடலையோ? எல்லாம் போய் தானே ஆல்ரெடி 4 ரவுண்ட் போயிருப்பா. இப்ப 5வது ரவுண்ட் என் கூட சாப்பிடனே ஆசைப்படியா? வா போவோம். என்னது நம்மளை விட்டு இவ மட்டும் போயிட்டாவே? நம்மளும் அடுத்த ரவுண்டு போய் சாப்பிடுவோம். அண்ணி தோல்ல கை போடுங்க. இல்ல நீ அடி வாங்கிட்டு தான் போறான்னு நினைக்கிறேன். ஏனே ஏனே கோவப்படுறியா? உங்க பொண்டாட்டி கழுத்துல தானே கை போடுச்சோன்னே. போடுங்கண்ணே. அதெல்லாம் முடியாது, இப்படியே தான் நிப்போம். எடு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாரு. ஏக்கா நீங்க வேணா போடுறீங்களா? இலை தம்பி ஆனந்த், என்னப்பா போட்டோகிராஃபரை மிரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். போட்டோகிராஃபர் சொல்ற மாதிரி போஸ் கொடுப்பா, அப்பதான் ஆல்பம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அண்ணி ஆல்பத்தை பார்த்திருக்கல, எப்படி இருக்கோம் நாங்க. இவியெல்லாம் இதே மாதிரி தான் நின்னாவே. போட்டோகிராஃபர் தோல்ல கை போடுங்க இடுப்புல கட்டி பிடிங்கன்னு சொன்னாரு, ஒண்ணுமே செய்யல. ரோசாப்பு அது எப்படி எல்லாரும் முன்னாடி நின்னு செய்ய முடியும்? அப்படிதானே அவருக்கும் இருக்கும். சும்மா இருங்க, இப்படியே எல்லாரும் வர வர நின்னு போட்டோ எடுக்கட்டும். முதல்ல குழந்தை பிறகு மாலை கலத்தின பிறகு 2 பேரும் நின்னு விதவிதமா போஸ் கொடுங்க. சரிங்க அண்ணி. ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்காங்க, ஆள் வரலன்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க அண்ணி. தம்பி ஆனந்த், வயிறு பசிக்குதப்பா, முகம் ரொம்ப வாட்டமா இருக்குது. அண்ணன் வேணா தட்டுல சோறு போட்டுட்டு வந்து ஊட்டி விடட்டுமாப்பா? இல்லண்ணே, நான் பிறகு போய் சாப்பிட்டுக்கிட்டேன். வேணும்னா சொல்லுப்பா, கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு வந்து அள்ளிதாரேன். ஏங்க அதெல்லாம் சாப்பாடு ஊட்டைக்கு ஆள் வந்தாச்சு, என்ன நீங்க சாப்பாடு ஊட்டைக்கே அலையறியல இருக்கு? அப்படியா? இதுக்குமா ஆள் விட்டுருக்கு? ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னா அவளை சொன்னேன். அதான் சரோஜினி வந்துட்டால, குழந்தைனுக்கு அவ ஊட்டுவா. ஓஹோ, குழந்தையார சொன்னியா? ஊட்டட்டும். இனி என் தம்பிய பாத்துக்கிடுறதுக்கு குழந்தையா வந்தாச்சு. நம்ம கவனிக்கணும்னு அவசியமே இல்ல, அவளே கவனிச்சுக்கிடுவா. அவ மட்டும் இல்ல, உங்க தம்பியை தான் அவளை நல்லா கவனிச்சுக்கிடணும். என்ன குழந்தை, நல்லா பாத்துக்கிடுங்க அவளை. சரி அண்ணி. ஏன்னா தாலி கட்டும் போதே ரொம்ப அழுதுட்டா. ஐயா அம்மையை பிரிய போறமேன்னு நினைச்சு வருத்தப்படியா போல. நீங்க தான் இனிமே தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிடணும். சரிங்க அண்ணி. அதெல்லாம் என் தம்பி நல்லாவே பாத்துக்கிடுவா, அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. என் தம்பி குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா ரசப்பு? தெரியுங்க, இருந்தாலும் சொன்னேன். சரிம்மா நெல்லு, ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம். ஆமா நம்ம மட்டும் வந்திருக்க, நம்ம பிள்ளைகள் எங்க அகிலும் சேர்த்து எடுத்துடலாம்ல போட்டா. எங்க போச்சுவே காணோம், எங்கன கிடந்து விளையாண்டுட்டு கிடக்குவேன்னு தெரியலையே. அண்ணி பிள்ளையெல்லாம் அப்பவே போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன் அண்ணி. நீங்க நில்லுங்க அண்ணி, எடுப்போம். சரி குழந்தை. போட்டோகிராஃபர் தம்பி நான் தான், இவனுக்கு 2வது அண்ணன். நல்லா போட்டோ வேட்டு அடுத்து எங்க அண்ணன் வருவாரு. அவரு எங்க அண்ணிய நல்லா எடுக்கணும், ஆல்பம் சூப்பரா வரணும்னு சொல்லிட்டேன். சரிங்கண்ணே, நேரம் நில்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து சிரிங்க. என்ன போட்டோ எடுத்தாச்சுனே, போலாம். அடுத்த ஆள் வாங்கினே. ரோசாப்பு வாமா போவோம். சரிங்க. தம்பி ஆனந்த், சந்தோஷமா இருக்கியப்பா? ஆமாண்ணே. எங்களுக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே நீங்க 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா வாழணும், சரியா? சரிங்கண்ணே. குழந்தை சரோஜினி 2 பேரும் சந்தோஷமா வாழ வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணி. சரி குழந்தை. என்ன நேரம் நிலுங்க, போட்டோ எடுக்க போறேன். போட்டோ எடுத்தாச்சுனே, அடுத்த ஆள வர சொல்லுங்க. ஒருத்தர வாங்கப்பா போட்டோ எடுக்கிறதுக்கு.
துர்கா உங்க வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நீங்க பாடுவீங்களா? பாட்டா? ஐயோ, நான் பாடினதே கிடையாது. அப்படியா? நீங்க பேசுறது கூட பாடுறது மாதிரியே கேக்குதே. என்னது இது? இவரு பேசுற பார்த்தா இவரும் காதலிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இவதான் அவரை நினைச்சு உருகிட்டு இருக்கா. இவருமா? அப்ப சரிதான், ரெண்டுக்கும் ஒன்னாதான் வந்திருக்கு. ஆனா அவர் மனசுல இவதான் இருக்காளான்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணுமே. எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? துர்காக்கு அப்பதான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். அவர் மனசுல இவதான் இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சூரியன், எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? என்ன டவுட் ஐஷு? அது வந்து சூரியன், உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல நிறுத்திட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்ன சொல்றீங்க? கல்யாணமா? அது வந்து உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பாத்திருந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி நிறுத்திட்டீங்கல்ல, அததான் கேக்குறேன் சூரியன். அதுக்கு இப்ப என்ன ஐஷு? இல்ல, கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்கன்னா உங்க மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்கா? ஐ மீன், நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேக்குறேன். அப்படிதான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குதான்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆனாதானே நான் லவ் பண்றேன்னு சொல்ல முடியும். அப்படின்னா நீங்க லவ் பண்றீங்க? அப்படியே வச்சுக்கலாம். என்ன துர்கா, நான் சொன்னது சரிதானே? இவ என்ன ஊங்குறா? அவர் லவ் பண்ணா இவளுக்கு சந்தோஷமா என்ன? ஏய் துர்கா, நீ எதுக்கு ஊன்னு சொல்ற? அவர் லவ் பண்ணா உனக்கு என்ன சந்தோஷமா? ஐயே, இதுக்கு என்னாச்சுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் ஈன்னு இழிச்சிட்டே பேசுது. என்னாச்சு ஐஷு? ஏன் துர்கா காதை கடிக்கிறீங்க? ஒன்னல சூரியன், அதே துர்கா பூ வச்சிருக்கால, அது கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். ஓ அப்படிங்களா? சரி சரி, கரெக்டா தான் இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப கரெக்டா இருக்கு. நான் உனக்கு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா சூரியன்? என்ன கேள்வி ஐஷு? அது வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு சொல்றீங்களா? உங்களுக்காக நான் போய் பேசுறேன். நீங்களும் பேசலாம், ஆனா அந்த பொண்ணுகிட்ட நானே பேசிடலான்னு தோணுது. அப்ப பேசுங்க சூரியன், எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான் இருக்காங்க ஐஷு. இங்கனா எங்க சூரியன்? பக்கத்துலதான். ஹை, அப்படின்னா ஒரு துர்காவை தான் சொல்றாரு. யாருன்னு கேப்போம். சூரியன் பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்றீங்க, யார் அந்த பொண்ணு? எனக்கு காட்டி தர முடியுமா? அவளா? இதோ. துர்கா, இவன் கூட எல்லாம் உனக்கு என்ன பேச வேண்டி இருக்கு? டேய், இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது? எதுக்குடா இவன் கூட எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்க? வேலைக்காரனா வேலைக்காரன் மாதிரி நடந்துக்கணும், ஓ வீடு மாதிரி நடந்துக்க கூடாது. சூர்யா, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், எதுக்கு அவரை எப்படி திட்டுறீங்க? யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. துர்கா, இவன் எங்க வீட்டு வேலைக்காரன். இவன் கூட எல்லாம் என்ன சகஜமா நின்னு பேச்சு? நீ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வர போற. வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சகஜமா நின்னு பேசக்கூடாது. ஓ, உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்களாம். நான் கிளம்புறேன். ஐஷு, வா போலாம். டேய், உங்ககிட்ட நான் என்னடா சொல்லிருக்கேன்? அவ கூட பேச வேண்டாம்னு சொல்லிருக்கனா இல்லையா? நீ எதுக்காகடா அவ கூட பேசுறா? அவ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃபா வர போறா. அவ கூட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. அதான் இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல. அதுக்கு நீ அவ கூட பேசுவியோ? தொல்லை தட்டி கையில குடுத்துருவேன். அவளை நான் கட்டிக்க போறேன்டா. அத நீ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க. எந்த காலத்திலயும் இதெல்லாம் பலிக்கவே பலிக்காது. இது வெறும் கனவு மட்டும்தான், சீக்கிரமே கலைஞ்சிரும். டேய், சும்மா கத்தாத. துர்காக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் எப்படி சொல்ற நீ? அவ ஏதோ சொன்னாலோ? அவையே சொல்லணும், நான் சொல்றேன். உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. வீண் கற்பனை பண்ணிட்டு தெரியாது. இது மண்டபமாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு பல்லு பேர்ந்திருக்கும். எங்க பேத்து காட்டு பாப்போம். டேய், சும்மா கத்தாத. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். அன்னைக்கு யார் பல்ல யார் பேக்குறாங்கன்னு பாப்போம். என்ன சொல்லிட்டு போறா இவன்? எதுக்கு என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறான்? எப்ப பார்த்தாலும் துர்கா எதுக்கு இவன் கூட பேசுறா, என் கூட பேச மாட்டா? அவ எனக்கு பாத்திருக்க பொண்ணு என் கூட பேசாம இவன் கூட பேசுறான்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களோ? விட மாட்டேன், நான் ஆசைப்பட்டவ எனக்கு தான் கிடைக்கணும். கிடைக்கலனா அவளையும் விட மாட்டேன், இவனையும் சும்மா விட மாட்டேன். இவன் என்னென்னவோ பேசுறானே, சரியில்லையே. இப்படியே விட்டா சரி வராது. இவ ஏதாவது பண்ணி நீ மாட்டி விட்டுருவானோன்னு பயமா இருக்கு. என்னை பத்தின ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் இவன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறான். விடக்கூடாது, ஆளை வச்சு முதல்ல இவனை தூக்க சொல்லணும். சீக்கிரமா எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணத்தை முடிக்க சொல்லணும். லட்சுமி அக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, எல்லாரும் சாப்பிட்டீல்ல? சாப்பிட்டோம்க்கா. நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. மைனி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. வீட்டுக்கு அப்பப்ப வந்து போய் இருங்க. சரி மைனி, என்ன வருவோம். ஏக்கா, நிச்சயம் என்னைக்கு வைக்கலான்னு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சிட்டு சொல்லுங்க. சரிப்பா, குறிச்சோட்டு சொல்லி அடுத்த மாசமே வச்சிட வேண்டியதான். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். பரவாயில்ல, கல்யாணம் முடியலனாலும் குடும்பத்தோட வந்திருக்கா பத்தியா சொல்லுமா? ஆமாமா. ஏம்மா, வந்த ஆட்கள்லாம் கிளம்பியாச்சு, நம்மளும் கிளம்ப வேண்டியதான். வேணா வந்து வாசல்ல நிக்க சொல்லட்டுமா? பொண்ணு மாப்பிள்ள போற கார் இங்கதான் ரெடியா இருக்கு, நம்ம போறதுக்கு வேன் அங்க தள்ளி நிக்குது. வந்து வாசல்ல நிக்க சொல்லட்டுமா, இல்ல நேரம் ஆகுமா? கிளம்ப வேண்டியதான். பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டாவல? சாப்பிட்டாவுமா. போட்டோ எடுத்து முடிச்ச உடனே நான் கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுட்டேன்.
இனி கிளம்புறது தான் பாக்கி. சரிப்பா லட்சுமணா, எல்லாரும் கிளம்புவோம். முதல்ல தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் பாத்துக்க. எதுக்குமா எல்லாரும் ஒன்னா போலாம்? இல்லையா, பொண்ணு மாப்பிள்ள வரதுக்குள்ள ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்ணணும் பாத்தியா? அதனால தங்கச்சி முதல்ல வீட்டுக்கு போட்டோம். அவளுக்கு அவ புருஷனுக்கு ஒரு கார் பிடிச்சு விடு முதல்ல. சரிம்மா, நான் போய் காருக்கு போன் போட்டுட்டு வரேன். ஏய் லட்சுமணா, வான் கார் இருக்குல, அதுல கூட்டிட்டு போறேன். ஏமா நான் போயிட்டா இங்க யாருமா எல்லாத்தையும் கவனிக்கிறது? நம்ம தடபுடன்னு ஏதாவது சொன்னாதான் டக்கு புக்குன்னு கிளம்புவாவ. என்ன கொஞ்சம் செட்டில்மெண்ட் வேற பண்ண வேண்டி இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு நான் இங்க இருக்கணும். அப்படியே நீங்க இருக்க வேண்டியிருக்கோ? அண்ணனுங்க தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப யார போச்சல? ஆனந்த் கல்யாண மாப்பிள்ள, அவனை போச்சொல்ல முடியாது. ஏமா சூர்யா வேணா போச்சொல்லட்டுமா? கொண்டு விட்டுட்டு வேணா வர சொல்லியே. வேண்டாயா, கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவனை அங்கே இருக்க சொல்லு. அம்மா சின்னவன் நல்ல கார் ஓட்டுவல்ல? அதெல்லாம் ஓட்டுவாமா, பைக்கு சூப்பரா ஓட்டியான், காரும் ஓட்டுவான். நான் அவனை கூட்டிட்டு போய் சொல்றேன், நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரியா லட்சுமணா. செல்லம்மா, நீனும் உன் புருஷனும் சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏம்மா, சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போனா அவளத்தையும் மொத்தமா தான் வண்டியில ஏத்தணும். அதுவும் இங்க இருக்கதான் ஆசைப்படுது, ஒன்னா விளையாண்டுட்டு கிடக்குதுவே. சின்ன பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும்மா. நானும் என் புருஷன் மட்டும் போறோம். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு மொத்தமா வேன்ல வந்துருங்க. சரில, அப்போ நீ ரோசங்க இருக்கட்டும், குசுப்பையும் சேர்த்து கூட்டிட்டு போ. அவ உன் கூட வந்தானா உனக்கு என்னென்ன செய்யணும் விவரம் சொல்லுவா. ஏம்மா, ஆரத்தி கலக்கி வைக்கணும் அவ்வளவுதானே. நானும் என் புருஷன் மட்டும் போறோமா, தம்பி தான் கூட வரல, வேற என்ன? அதுக்கு இல்லல, பொண்ணு மாப்பிள்ள வந்தோடனே விளக்கேத்துவாவ. அவ வந்தானா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பால. அதுக்கு தான் சொன்னேன், குசுப்பையும் கூட்டிட்டு போ. ஏத்தே, இந்த அவளே வந்துட்டாளே. வீட்டுக்கு கிளம்பு மாத்தே. கிளம்ப வேண்டியதானா? ஆனா செல்லம்மாவ புருஷனும் வீட்டுக்கு போறவே. நீயும் அவிய கூட கார்ல வீட்டுக்கு முதல்ல போ. பொண்ணு மாப்பிள்ள வரும்போது முதல்ல ஆரத்தி எடுக்கணும் பத்தியா? சரித்தே போறேன். என் பிள்ளைகளை அப்ப கூட்டிட்டு போட்டு மாத்தே. அதுவே எல்லாம் ஒண்ணு கிடந்து விளையாடிட்டு கிடக்காமல, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க முதல்ல போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க, நாங்க வாரோம். சரிங்க தே. செல்லம்மா வா போவோம். இருங்க மைனி, நான் என் புருஷனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி செல்லம்மா, சீக்கிரமா வா. இந்த மனுஷன் எங்க குடிச்சிட்டு குப்பரை வச்சு கிடக்காரோ தெரியலையே.